வெல்கம் டு ஆல்னா டிஎன்பிஎஸ்சி சேனல். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே குரூப் 2க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா போஸ்ட்லேருந்து ஜிடிஎஸ் வேக்கன்சி போட்டிருக்காங்க. ஸோ இது அடிக்கடி ஓப்பனிங்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த வகையில் 2024 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதோட ஓப்பனிங்ஸ் பார்த்தோம்னா ஆல் ஓவர் இந்தியா 44,228 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதாவது கிட்டத்தட்ட 45,000 வேக்கன்சி இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. அதில் நம்ம தமிழ்நாட்டில் 3,789, அதாவது 4,000 கிட்ட 4,000 வேக்கன்சி தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இதை பற்றி ஏற்கனவே தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம பார்த்தோம்னா எக்ஸாம்னு எதுவுமே கிடையாது. ஸோ ஒன்லி பேஸ்ட் ஆன் 10th மார்க். ஸோ 10th மார்க்கை வச்சு மட்டும்தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நோ எக்ஸாம், நோ இன்டர்வியூ. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாலுமே ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்காக எதுவும் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஒன் சைடில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், ஜஸ்ட் அப்ளையும் பண்ணிக்கோங்க. பட் இது ஒன்லி பேஸ்ட் ஆன் மெரிட் லிஸ்ட், அதாவது மார்க் பேஸ் பண்ணி மட்டும்தான் எடுப்பாங்க. அதுவும் 10th மார்க். ஸோ மார்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. மற்றபடி நீங்கள் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இல்லை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இல்லை பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 300 மார்க் இருந்தால் கூட அவங்களுக்கு ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதர் கேண்டிடேட்டுக்கு ஒரு நல்ல மார்க் இருந்தால் மட்டும்தான் ஜாப் கிடைக்கும். ஸோ இந்த கேட்டகரி இடபிள்யூஎஸ், எஸ்சி எஸ்டி மற்றும் பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்க கேண்டிடேட்ஸுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே நிறைய இடத்துல வேலை கிடச்சிருக்கு லாஸ்ட் இயரில் எல்லாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லக்கை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக இருக்குது. நம்ம அப்ளை பண்ணுற பிளேஸில் நம்மளை விட அதிகமாக மார்க் எடுத்தவங்க யாரும் அப்ளை பண்ணலைன்னா அந்த ஜாப் நமக்கு தான். ஸோ இந்த ஜாபுக்கு நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயும் அப்ளை பண்ணலாம், மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாபுக்கு ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் மற்றும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஸோ இது ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் ஃபீமேல்ஸுக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ மற்ற கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஸோ அதுவும் 100 rupees தான். அதாவது யூஆர் கேண்டிடேட், மேல் கேண்டிடேட், ஓபிசி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் 100 rupees மட்டும்தான் ஃபீ. ஸோ யாருக்காவது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போஸ்ட் ஆஃபீஸ் அப்ளை அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் அப்ளை அப்படின்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், வேறு எதுவும் மெசேஜ் பண்ணாதீங்க. நாங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு சார்ஜ் அப்ளிகேஷன் ஃபீ இல்லாதவங்களுக்கு, அதாவது ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே 150 rupeesம், அப்ளிகேஷன் ஃபீ இருக்கிறவங்களுக்கு 100 rupeesம் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ யாருக்காவது அப்ளை பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் அப்ளை அப்படின்னு டெலகிராம் லிங்கில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதில் 3 விதமான போஸ்ட் இருக்குது. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதாவது பிபிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், ஏபிபிஎம் மற்றும் டக் சேவா. ஸோ இதில் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதாவது ஏபிபிஎம் மற்றும் டக் சேவாக்கு இது ரெண்டுமே ஒரே மாதிரியான போஸ்ட் தான். மொத்தமாக 3 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம்னா 5/8/2024 ஆகஸ்ட் 5 வரை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு, 15/7 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 5/8 ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட ஜாப் ரோல் கொடுத்துருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைல் ஃபார் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அவங்களோட ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க, 3 விதமான போஸ்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு பிரான்ச்சுக்குள்ளாடி தான் ஒர்க் இருக்கும். ஸோ வெளியே போக வேண்டிய தேவை இருக்காது. அதே விதத்தில் ஸோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம்முக்கு வெளியே போக வேண்டியது இருக்கும். டெலிவரி ஆஃப் மெயில் அட் டோர் ஸ்டெப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீல்டு ஒர்க் இருக்கும். அதே மாதிரி தான் தக் சேவாக்கு. ஸோ தக் சேவாக்கும் டெலிவரி ஆஃப் மெயில் அட் டோர் ஸ்டெப். ஸோ ஏபிபிஎம்முக்கும் டக் சேவாக்கும் ஃபீல்டு ஒர்க் இருக்கும், வெளியே போக வேண்டியது இருக்கும், மெயில் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கும்.
அதே இதில் வந்து பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பிரான்ச்சுக்குள்ளாடி தான் ஒர்க் இருக்கும். ஸோ இந்த 3 விதத்தில் தான் ஒர்க் இருக்கும். டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இதோட பே ஸ்கேல் பார்த்தோம்னா பிபிஎம்முக்கு வந்து 12,000லேருந்து 29,380 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆவரேஜாக பார்த்தோம்னா பிபிஎம்முக்கு வந்து 15,000 16,000 அந்த மாதிரி சேலரி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏபிபிஎம் மற்றும் டக்ஸ் ஏவாக்ஸ் இவங்களுக்கு வந்து 10,000லேருந்து 24,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆவரேஜாக வந்து 13,000 அந்த மாதிரி சேலரி இருக்கும். 13 to 14,000 அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் சேலரி கிடைக்கும். பிபிஎம்முக்கு வந்து 16 அந்த மாதிரி சேலரி கிடைக்கும். இதில் ஏஜ் லிமிட்ஸ் வந்து மினிமம் ஏஜ் வந்து 18 இயர்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 40 இயர்ஸ். ஸோ 18 வயசுக்கு மேலேயும் 40 வயசுக்குள்ளாடி இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசினா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா, அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட் வித் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் வித் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதும். ஸோ செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் பாஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மார்க் பேஸ் பண்ணி தான் இந்த வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. ஸோ 10th முடிச்சிருந்தா போதும். நெக்ஸ்ட்டு வந்து நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதர் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங், அடாக்வேட் மீன்ஸ் ஆஃப் லிவ்ஹுட். ஸோ இது வந்து நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங் வந்து நீங்கள் ஏபிபிஎம்மா அல்லது டக்ஸ் சேவாக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் 2 வீலர் ஓட்டணும், அதனால தான் கொடுத்துருக்காங்க நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங். நீங்கள் அப்ளை பண்ண பிறகு கூட செலெக்ஷன் ஆன பிறகு கூட படிச்சுக்கலாம். ஸோ நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டரும் அதே மாதிரி தான். நீங்கள் செலெக்ஷன் ஆன பிறகு ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. மெயினாக வந்து 10th ஸ்டாண்டர்ட் மார்க்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ செலெக்ஷன் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் மார்க் அப்டெயின் இன் தி 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மார்க்கை மட்டும் வச்சு தான் இந்த மெரிட் லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோதான் நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ். பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து செக் பண்ணிக்கோங்க கிளியராக. மற்றபடி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.